அமித்ஷாவோட பேச்சை கேட்டேன். எனக்கு அதிமுகவை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா எந்த நிலைமைக்கு போக போகுது அதிமுகன்றது 2026க்கு அப்புறம் நிச்சயமாக தெரியும். அதே சமயத்தில் மதசார்பற்ற தமிழ்நாடு அப்படின்றதில் நான் எப்போவுமே ஒரு பெருமை கொள்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்ப்பேன். இந்த சமயத்தில் அவர் பேசின பேச்சை பார்த்தோன்னா முருகர் திருவிழாவை அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. மத சார்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளீட்டாக பேசுகிறதே ஒரு ஸ்பிரிட்டை கொண்டு வராரு. இன்ஃபேக்ட் அதாவது சிறுபான்மையினர் அதுக்கப்புறம் ஹிந்து அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டை நல்ல சொல்லாமல் சொல்கிறாரு, செய்யாமல் செய்கிறாரு. அது தமிழ்நாட்டுக்கு உகந்த அரசியல் கிடையாது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க, முஸ்லீம்ஸும் இருக்காங்க, ஹிந்துஸாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தான் பழகிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில். நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதம் வரக்கூடாது அப்படின்றதுல தான் நான் எப்போவுமே என்னால் முடிந்த சில கருத்துக்களை சொல்கிறது. ஸோ பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளோட மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விதைக்கிறாங்க. அந்த விதைக்கிறத நம்ம எடுத்து தள்ளி வச்சுட்டு 2026ல் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.